அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். பாருங்கள், நம்மளுடைய இப்போ மிளகா நாற்று தான் வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த மிளகா நாற்று வச்சு குறைஞ்சி ஒரு 15 நாள் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த மிளகா நாற்று வச்ச உடனே இப்போ நிறையா நாற்று வந்து பார்த்திங்கன்னா இதில் பொலை போயிடுச்சு. இப்போ இந்த பொலை போன நாற்றுக்காக வேண்டி நம்ம வந்து பொலைக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த நாற்று தான் இதில் இருக்குது. இப்போ இந்த நாற்று சொல்லப்போனால் இது ஒரு ரகம், இது வேறு ஏதோ ஒரு ரகம் பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா பங்காரா அப்படிங்கிற ரகத்தை தான் நம்ம வச்சுருக்குறோங்க. இப்போ குறைஞ்சது நம்ம ஒரு 8000 நாற்று வச்சுருக்குறோங்க. இப்போ இது எல்லாமே வச்சுருக்கிற நாற்று எல்லாமே பங்காரா. இப்போ குறிப்பாக இது பொல நாற்று அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 8000 நாற்று வச்சுருக்கிறவங்க கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 8000 குழி இதை ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்குங்க. அதில் ஒரு சில ஓட்டையில் இருக்கக்கூடிய நாற்றுங்க எல்லாமே செத்துரும். இந்த வெயிலுக்கு தாங்க முடியாத இல்லை இந்த ஹீட் இதனால் செத்துரும். இது குறிப்பாக ஏன் அப்படி இந்த நாற்றுங்கள்லாம் சாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்டுலாம் போட்டிருக்குறங்க இல்லையா, இந்த பெட்டு போட்டுக்கிறங்க. பெட்டு போட்டோன்னே அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டுருக்குறங்க. அந்த ஒரு ஓட்டையிலேயே கரெக்டாக நம்ம வந்து அந்த செடிங்களை வைக்கிறோங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படுதாவை போட்டு அதுக்கு மேலே கப்புன்னு மூடி நம்ம வைக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெயில் படும்போது உள்ளேருந்து தண்ணி கூலிங்கி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படுதாவுடைய ஹீட்டு இது ரெண்டும் சேர்ந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த மிளகாய் செடி வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டு வெளியே வருது. அந்த மாதிரி வெளியே வர டைமில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஹீட்டினுடைய இது தாங்க முடியாமல் அந்த செடிங்க எல்லாமே செத்துருது. அதனால் ஏகப்பட்ட செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை குறைஞ்சது ஒரு 500-600 செடிக்கு மேலே இந்த நாற்றுங்கள்லாம் வந்து பொலை போயிடுச்சு. இப்போ அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து குறிப்பாக வந்து பாருங்கள், நம்ம இந்த நாற்றை வாங்கிட்டு வந்து இப்போ பொலை வைக்க பல இடத்தையும் பொலை செடி நட போகிறோங்க. அதுலேயும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் இருக்குது இல்லையா, அந்த சொட்டு நீர் ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம இந்த படுதாவுக்குள்ளே போட்டுருக்குறோங்க. அது வந்து அந்த செடி மேலே வந்து மோதிடுதா. அந்த மாதிரி மோதும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அந்த ஹீட்டு படும்போது செத்துருது. இப்போ இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பொலநாத்து எல்லாம் அவங்க குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏரியாவில் எல்லாமே வச்சாச்சு. குறிப்பாக 4 அட்டை வாங்கிட்டு வந்துருக்குற இந்த மாதிரி பொலநாத்து வந்து ஒரு 4 அட்டை, இப்போ 3 அட்டை நெட் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேங்க. இது குறைஞ்சது 1 மாதத்து நாற்று இருக்கும். இந்த தினம் 1 மாதம் இருக்கிறதுக்கு வயசு இல்லைன்னா 40 நாள் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி விட்டு கரெக்டாக வளர்த்தி கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய பாரம்பரியம் பண்ணுறதில்ல, எல்லாமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெருகக்கூடிய சொல்ல போனால் ஹைப்ரிட் ரகத்துக்கு தான் மாறிட்டாங்க. இந்த மாதிரி இது ஹைப்ரிட் ரகம் தான் இது வகை. இது வந்து பங்காரா ரகத்தில் சேர்ந்தது. இது வந்து வேற, இந்த ரகம் வேற. நம்ம காடு முடிச்சு வச்சிருக்கிறது பங்காரா. பாருங்க, இந்த அட்டை இருக்குது இல்லையா, கரெக்டாக வந்து 99 நாற்று குழி இருக்குதுங்களா. இந்த அட்டை ஒவ்வொரு அட்டைக்கும் வந்து 99 குழி. இந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் கழிவு இருக்குது இல்லையா, இந்த தேங்காய் கழிவில் ஒரு சில உரங்கள்லாம் கலந்து தான் இதில் இந்த குழிகளில் போட்டு கரெக்டாக அந்த ஒரு விதைனா அந்த ஒரு விதையவே போட்டு தான் இதில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த 99 குழியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 99ல் எல்லாமே முளைக்கிறது இல்லை. இப்போ 90 ஒரு 80 செடி தான் இருக்கும், ஒன்று 70 தான் இருக்கும், ஒன்று 90 இருக்கும், இந்த மாதிரி குறையும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போடுற கணக்கு வந்து சரியாக வரதில்லை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்ணாகரம் பகுதியெல்லாம் நாற்று வாங்கினோன்னா 10 அட்டை இது மாதிரி போட்டாங்கன்னா, அந்த 10 அட்டைக்கு ஒரு அட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃப்ரீயாக போடுவாங்க. 10 அட்டை நாற்று போடுறாங்கன்னா ஒரு அட்டை ஃப்ரீயாக போடுவாங்க. ஏன்னா அந்த நாற்று இதில் உள்ளெல்லாம் குறைஞ்சிருக்கும், பொலை போயிடுச்சு அப்படிங்கிற இல்லைங்களா. இப்போ செடியெல்லாம் செத்து போயிருக்குது இல்லையா, அது உங்களுக்கு குறிப்பாக கட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த டியூப் இருக்குது இல்லையா, அதில் தான் நம்ம தண்ணி போகக்கூடிய டியூப்பு. இந்த ஓசில் தான் வந்து குறிப்பாக நமக்கு தண்ணி வருது. இது உள்ள சென்டரில் தான் வரணும் இந்த ஓசு. இது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த செடி மேலே போட்டு அமர்த்தினோடனே பாருங்கள், இந்த செடியெல்லாம் இப்படி கருகிருச்சு, இந்த தலையெல்லாம் கருகி வாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி இதுலேயும் நிறையா பொலை போயிடுது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த டியூப்லாம் சரி பண்ணி விடணும். அதே மாதிரி நிறையா ஹோல்ஸ்லாம் இருக்குது இந்த காட்டிலே இருக்குதுன்னு நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்துருக்கும். அந்த மாதிரி பொழப்பான செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டால் வந்தது தான் பாருங்கள். அதை இப்போ இந்த நாற்று இருக்குது இல்லையா, இப்போ இது முழுசாக தான் அந்த செடியை வச்சுங்க. இப்போ செத்து போயிடுச்சு. இப்போ பாருங்கள், கீழேருந்து துளுத்துட்டு வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி தான் இந்த இடம் எல்லாமே பாருங்கள், இது ஒரு இடத்துல பொலை போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் போனதெல்லாம் ரெடி பண்ணி தான் இதுக்கெல்லாம் நாற்று வைக்கணும். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகள்லாம் கருகிருச்சு. இது பாருங்கள், இது எல்லாமே தான்.